கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா தான் நம்மை நோக்கி விசேஷித்த தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நம்மை நோக்கி கடந்து வரும். ஆமென். அல்லேலூயா. இப்ப நம்ம ஒரு ஆளை வெறுக்கிறோம், ஒரு ஆளை நம்ம பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு சந்தோஷமா ஏதாவது கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். கொடுக்க மாட்டோம். ஏதாவது கடமைக்காக தான் கொடுப்போம், அல்லது வேண்டா வெறுப்பா கொடுப்போம். ஆனா நமக்கு அவனுங்களை நம்ம நேசிச்சோம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு சந்தோஷமா செய்வோம், அதிகமா செய்வோம். பென்யமீனை நேசித்ததுனால, யோசேப்பு அதிகமா நேசித்ததுனால அவனுக்கு மாத்திரம் 2 முட்டையை கொடுத்தாங்க. 2 பங்கு கொடுத்தாங்க. சொல்றது விளங்குதா? இன்றைய நாள் நாம ஒரு தியானிக்கிற ஒரு மகிமையான சத்தியம், நாம் கர்த்தருக்கு பிரியமா வாழணும் அப்படின்னா நம்மை நோக்கி விசேஷித்த வாக்குத்தத்த வசனங்கள் கடந்து வரும். ஏன் அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமாய் வாழுகிறபடினாலே, கர்த்தருக்கு பிரியமான நேசகுமாரனாய் நேசகுமாரத்தியாய் இருக்கிறபடினாலே நம்மை நோக்கி விசேஷித்த தேவ வார்த்தைகள் கடந்து வருகிறது. அல்லேலூயா. நம்ம